இந்து சங்கம் அதன் தேர்தல் காலங்களில் அணியாக பிரிந்து பதவிக்காக போட்டியிடும் போக்கை கைவிட வேண்டும் என சிலாங்கூர் மாநில பேராளர் வலியுறுத்தினார். இது போன்ற இரு அணிகள் போட்டி நிலவும் போது அங்கு நிலவும் கடுமையான பிரச்சாரங்களால் பாதிக்கப்படுவதும் கலங்கப்படுவதும் இந்து சங்கமே என்று அவர் கூறினார். இதனிடையே மற்றும் ஒரு பேராளர் கூறுகையில், புதிய இளைய தலைமுறையினர் பேரவையில் பொறுப்பேற்கும் வகையில் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைய பேராளர் மாநாட்டின் போது விண்வெளி செய்திக்காக சந்தித்த போது அவர்களில் சிலர் இவ்வாறு மனம் திறந்தனர். வணக்கம், என் பேர் சங்கர். நான் மலாக்காமண்டிலிருந்து சுனாரம் வட்டத்திலிருந்து வரேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் வந்துட்டு நல்லபடியாக எந்த ஒரு பிரச்சனையும் நடவே முடிஞ்சது, சந்தோஷம். ஸோ நம்ம ஏன் இந்த இந்து சங்கத்துக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், என்ன நல்ல விஷயங்கள் நம்ம மக்களுக்கு செய்ய முடியும், அதாவது வந்து இந்த இந்துக்கள் மூலிமா இந்துக்களுக்கு என்ன நல்ல விஷயங்கள் போய் சொல்றதுக்காக தான் நம்ம இந்த இந்து சங்கத்திலே நம்ம இணைந்து என்ன நல்ல விஷயங்கள் செய்ய முடியும், இதுக்கப்புறம் வர தலைவர்கள் என்ன நன்மைகள் செய்ய போறீங்க, ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த இளைஞர்களுக்கு அவங்களுக்காக நீங்கள் இடம் கொடுக்கணும், இன்னும் நல்ல நல்ல விஷயங்கள் செய்யணும். ஸோ அதுதான் என்னோட கருத்து. முடிஞ்ச அளவுக்கு நல்லது செய்வோம், நல்லது நடக்கும். ஓகே, இந்து சங்க கூட்டத்திற்கு நான் வருகை தந்தது வந்து சிலாங்கூர் மாநிலத்திலிருந்து. அதனால போட்டிகள் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செயல். இந்த போட்டி வந்து எனக்கு தேவையற்றது என்று பல வகையில கூறி வந்தேன். அதனால இந்து சமயம் வந்து இந்து மக்களுக்கும் இந்து சம்பந்தப்பட்ட அனைத்துக்கும் சேவையாற்ற ஒழிய போட்டி போட்டுக்கொண்டு இரு பிரிவுகளாக இருக்கக்கூடாது என்று என்னோட வலியுறுத்து. ஆகையினால இந்த இந்து சங்கம் வந்து இன்றைக்கு நடக்கின்ற போட்டி வந்து தேவையற்றது என்பது நான் மிக தெளிவாக கூறிக்கொள்கிறேன். ஏன்னா கடந்த மாதம் முன்னுக்கு வந்து மாநில ஆண்டு கூட்டத்தில் நான் இதை வலியுறுத்தினேன். ஆனால் போட்டி நிகாரித்து விட்டார்கள். அந்த போட்டி நடக்கணும் என்று தீர்மானித்து விட்டார்கள். அந்த வகையில் முன்னாள் தலைவர் மோகன்சான் அவர்கள் இதமிருந்து 2 செயலாளர்கள் என்று இருக்கிறார்கள். ஒன்று மோகன்சானுக்கு கீழே செயலாளராக வேலை பார்த்தவர் கணேஷ் பாபு அவர்களும் மற்றும் தங்க கணேசன் அவர்களும். இந்த 2 பேரை கூப்பிட்டு வைத்து மோகன்சான் வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வை கண்டிருக்கலாம். ஆனால் மோகன்சான் அதை தவற விட்டுட்டார். மோகன்சான் வந்து ஒரு பழம்பெரும் தலைவர், 13 ஆண்டுகளாக இந்த மாநில அந்த மத்தியத்தில் சேவையாற்றி வந்த அவரே இன்று போட்டியில் நிற்பது எனக்கு அது ஒரு சுகமான காரியம் அல்ல என்பதுதான் என்னோட கருத்து. அனைவருக்கும் வணக்கம். இன்பமே சொல்க எல்லோரும் வாழ்க. என் பேர் வந்து கீர்த்தி காளியப்பன். பேரா மாநிலத்தில் வந்திருக்கேன். இன்றைக்கு வந்து இந்து சங்கத்தோட ஆண்டு கூட்டம், புது ஆண்டு கூட்டம் மிக சிறப்பாக நடத்திருக்கேன். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். இது வந்து போட்டி காலம். யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது அப்பாற்பட்ட விஷயம். முக்கியமாக வந்து என்னன்னா, முதல்ல வந்து ஆலயம் மற்றும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அவங்க வந்து முக்கியமாக அவங்க வந்து எதிர்கொண்டாங்கன்னா நம்ம சமுதாயம் நல்லபடியாக வரும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். முக்கியமாக நம்ம வந்து இப்போ உள்ள காலகட்டத்துக்கு வந்து ஆலய பிரச்சனை வந்து நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து அவங்கெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு செஞ்சா ரொம்ப சிறப்பாக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவாய வாழ்க, நான் தான் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்கள் தான் வாழ்க. என் பேர் முருகையா, நிகிரி சிம்லா மாநிலத்தை சேர்ந்தவர். இன்றைக்கு நான் இந்து சங்கம், மலேசியா இந்து சங்கம் பொதுக்கூட்டத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த நல்லபடியாக இந்த பொதுக்கூட்டம் நடந்து முடிந்தது. இந்த புது தேர்தலில் யார் வந்தாலும் சரி, மாநிலம் வந்து தேசியம் வந்து நல்லபடியாக நடக்கணும் என்று வேண்டிக் கொள்கின்றேன். முக்கியமாக அந்த மதம் மாற்றம் வந்து இப்போ நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டு இருந்தோம். மதம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். யார் தலைவர் வந்தாலும் உடனடியாக அந்த நடவடிக்கை எடுக்கும் என்று தெரிவிக்கின்றோம். அதே வேளையில் இந்த சமயத்தை மறக்காமல் சமயத்துக்கு ஈடுபடு என்று அழைத்து வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.